பாவ மன்னிப்பினால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு அசுத்தம் எல்லாம் நீக்கப்பட்டு உள்ளம் தூய்மை அடையும். இது இஸ்திக்ஃபாரால் கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன். மூன்றாவது பலன் என்ன என்றால், உலகத்திலே கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை, கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை, சிரமம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. இந்த காரியமெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உள்ளத்தில் உறுதியாக எண்ணிக்கொண்டு இஸ்திக்ஃபார் செய்ய தொடங்குவார்களேயானால் அவர்களின் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான், அவர்களுடைய சிரமத்திற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வை தருவான், அவர்களுடைய சங்கடங்களை இல்லாமலாக்குவான் என்று பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். நாலாவது, பாவ மன்னிப்பின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமானது, அவர் தேடி தேடி அலையக்கூடிய ரிஸ்கை அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான். தேடி தேடி அலையக்கூடிய ரிஸ்கை நம்மை தேடி அல்லாஹ் வர வைப்பான். மழையை தேடி அழிகிறோம், மழை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அல்லாஹ் தருவான். இதையெல்லாம் தாண்டி உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு குவத்தை, ஒரு சக்தியை அல்லாஹ் தருவான். சாலிஹ் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், யா கௌம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. என்னுடைய சமூகமே, இறைவனிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அல்லாஹ் மழையை கொடுப்பான். மட்டுமல்ல, உங்கள் உடலுக்கு தாக்கத்தை தருவான், சக்தியை தருவான்.